திருச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் பூவாடு கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என்னுடைய நேம் விக்னேஷ். நான் வந்து 3 ஏக்கர் மரவள்ளி பயிர் வச்சுருக்கேன். என்னுடைய பரம்பரை தொழிலும் விவசாயம் தான். இது வரைக்கும் இப்போ இந்த பயிரில் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 50,000 ரூபா நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். 50,000 செலவு பண்ணி ஒரு 2 மாதம் வரைக்கும் செடி நல்லா தான் வந்தது. 3 ஏக்கர்லேயும் ஃபுல்லாக அந்த இது மட்டும் நோக்காடு மட்டும் ஒரு 2 மாதத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அது 2-3 மருந்து அடித்தோம், இன்னும் ஒரு துளி கூட திரும்பலை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கருகி போயிடுது. அப்படியே செடி இப்போ தண்டு வரைக்கும் வந்து கரெக்டாக ஒரு 2 மாதம் வரைக்கும் கரெக்டாக வந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு இலை கூட இல்லை, அந்தளவுக்கு கருகி போய் ஃபுல்லாக கீழே கொட்டியுது. எவ்வளோ மருந்து அடித்தா 2-3 மருந்து அடித்தோம், ஒரு துளி கூட கேட்கல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றதுன்னு தெரில. நான் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கரெக்டாக இறைக்கிறேன். இந்த வெயில் தான் காரணன்றாங்க அக்ரியும் நேரடியாக வந்து பார்த்தாங்க. அவங்களும் நிறைய மருந்து ரெஃபர் பண்ணி விட்டாங்க. எல்லாமே நான் மருந்து அடிக்காத மருந்தே கிடையாது. அந்தளவுக்கு இப்போ மருந்து அடித்து பார்த்தேன், அப்பயும் திரும்பலை. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 50,000னாலும் 3 ஏக்கருக்கும் 1,50,000 ரூபா நான் செலவு பண்ண அமௌண்ட்டு மட்டுமே இருக்குது. இந்த 1,50,000 எனக்கு எதுவும் என்ன கிடைக்கும்னு கூட தெரியல. இதில் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. உள்ளே நோண்டி பார்த்தா கூட கிழங்கு கூட இருக்காது. அதனால் கவர்மெண்ட்டாக பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு நஷ்டஈடு மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது வேளாண்மை துறையிலேருந்து வந்து நேரடியாக பார்வையிடணும்னு கேட்டுக்கிறேன். பார்வையிட்டு எனக்கான நஷ்டஈடு எவ்வளவோ ஏதாவது பார்த்து கவர்மெண்ட்டை ஒதுக்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.